ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஒரு ஆப்டிடியூட் ரிலேட்டடான ஒரு கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கொஷின் பாருங்கள். 1³ + 2³ + 3³ + அப் டு k³ = 4356 எனில் கேயின் மதிப்பு என்ன அப்படிங்கிறது கொஷின். இந்த சம் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 3 விஷயம் தெரியணும். என்னென்ன அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு என்ன தொடர், இது கூட்டுத்தொடரா, பெருக்கு தொடரா, சிறப்பு தொடரா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நம்பர் ரிலேட்டட் நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எண் வரிசை அப்படிங்கிற ஒரு தொடர் இருக்குது, அதில் வரக்கூடிய சம் தான் இது. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 ஃபார்முலா தெரியணும். அந்த ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 + 2 + 3 + 4 அப் டு n ஈக்குவல் டு, இதோட கூடுதலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 + 2 + 3 + அப் டு n ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. இது ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா, அடுக்கெல்லாம் வந்து ஸ்கொயராக வரும். 1² + 2² + 3² + 4² + அப் டு n² ஈக்குவல் டு, இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6. அடுத்து இன்னொரு ஃபார்முலா, அடுக்கெல்லாம் 3ஆக வரும். 1³ + 2³ + 3³ + அப் டு n³ ஈக்குவல் டு, சேம் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே தான். அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய அந்த n இன்ட்டு n + 1 பை 2. இப்போது இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 1³ 2³ 3³ க்யூப்க்கான ஃபார்முலா கிடச்சிரும் நமக்கு. 1³ + 2³ + 3³ அப் டு n³ ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 பை 2 தி ஹோல் ஸ்கொயர். இப்போது நம்மளோட கொஷின் பாருங்கள். 1³ 2³ 3³ அப் டு k³ = 4 3 5 6. இங்கே k³ பதில் இங்கே n³ பதில் இங்கே k³ இருக்குது. அவ்வளோதான். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த 1³ 2³ 3³ அப் டு k³ இதை வந்து நம்ம ஃபார்முலாவோட கம்பேர் பண்ண போகிறோம். 1³ + 2³ + 3³ + அப் டு k³ ஈக்குவல் டு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க? 4356. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4356 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. அப்படின்னா கேவோட வேல்யூ என்ன? சேம் இதையும் கம்பேர் பண்ணுங்கள், இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த 1³ 2³ 3³ k³ பதில் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கம்பேர் LHS and RHS. LHS அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட், RHS அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு அப்படி சொல்லுவாங்க. இப்போது நம்ம இந்த LHSஐயும் இந்த RHSஐயும் கம்பேர் பண்ணலாம். n இன்ட்டு n + 1 பை 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இந்த RHS கம்பேர் பண்ணுறப்போ 4356. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு ஈக்குவேஷன் நம்ம கிடச்சிச்சுன்னா இதுக்கப்புறம் சம் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், n இன்ட்டு n + 1 பை 2. இங்கே அடுக்கு ஸ்கொயராக இருக்குது. இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் ஸ்கொயராக இருக்கிற ஒரு வேல்யூ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா ரூட்டாக மாறிடும். இப்போ 4356. எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது x² ஈக்குவல் டு ரூட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும் அப்படி நீங்கள் வந்து x² இங்கே வந்து 4 இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு x² ஈக்குவல் டு 4 அப்படின்னா இதை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம் அப்படின்னா x ஈக்குவல் டு √4. இந்த ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் ரூட்டாக மாறிடும். இது நம்ம பேசிக், இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இங்கே ரூட்டாக இருக்குது, ரூட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அதோட வந்து வர்க்கம் மூலம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது x ஈக்குவல் டு ரூட்டில் 4 இருக்குது அப்படின்னா 4 எப்படி எழுதலாம்? 2 × 2ன்னு எழுதிக்கலாம். ரூட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ 2 தடவை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வெளியில் எடுத்து எழுதணும் அப்படின்னா x ஈக்குவல் டு ஒரு தடவை எழுதினா போதும். இப்போ x ஈக்குவல் டு 2. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் இங்கே போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஆக்சுவல் கொஷினுக்கு வரலாம். இப்போ n இன்ட்டு n + 1 பை 2 தி ஹோல் ஸ்கொயர் இருந்ததை நம்ம ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறப்போ இந்த ஸ்கொயர் வந்து என்னவா மாறிடுச்சு? இந்த பக்கம் வந்து ரூட்டாக மாறிடுச்சு. இப்போ 4356க்கு நமக்கு ரூட் வேல்யூ இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போது 1² 2² 2², 3², 4², 5², 6², 7², 8², 9², 10². இது பேசிக், நம்ம கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். 1 4 9 16
25, இது 6 6 36, 7 49, 8 8 64, 9 9 81, 5 100. இப்போது 6 அப்படிங்கிற முடிகிற மாதிரி வேல்யூ எதுன்னு இருக்குது? 4 ஸ்கொயரில் ஒன்று இருக்குது, அடுத்து வந்து 6 ஸ்கொயருன்னு இருக்குது. அப்போது ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், 4 ஸ்கொயர் இருக்கிறதுனால 4 எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம். 4 6 அப்படிங்கிறது கடைசி 2 டிஜிட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 4356 அப்படிங்கிறது மேலே வச்சுக்குவோம். 4 6ங்கிறது முடிகிற வேல்யூ வந்து 16ன்னு முடியுது, 36ன்னு முடியுது. இப்போது இந்த 5ங்கிற நம்பரை இந்த 6க்காக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 5ங்கிற நம்பரை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அதை மறைச்சிட்டு 43க்குள்ளே முடியக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 49 தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ 49 வராது. 43ங்கிறது ஸ்கொயர் வேல்யூவே கிடையாது. 43க்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா 36 தான். அப்போ 36ஓட வேல்யூ வந்து பர்ஃபெக்ட் 36 அப்படிங்கிறது ஒரு வர்க்கம் என்ன அப்படின்னா அதோட வர்க்கம் மூலம் 6. அப்போ இங்கே இந்த 6ன்னு போட்டுக்கலாம், 6 இங்கேயும் 6 போட்டுக்கலாம். ஒன்றா 64 × 64 அது 2 தடவை பெருக்கணும் அப்படின்னா 4356 வரும். இல்லை 66 பெருக்கணும் அப்படின்னா 4356 வரும். நம்ம செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் பார்க்கலாம். 65 இப்போது 65 2 தடவை ஸ்கொயர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ விட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா 66 தான் வந்து இதோட பர்ஃபெக்ட் வர்க்கம் மூலம். இல்லை அது 65 விட கம்மியாக தான் வருது அப்படின்னா 64 தான் இதோட வர்க்கம் மூலமாக இருக்கும். இப்போ பார்க்கலாம் பாருங்கள், 65 2 தடவை பெருக்கலாம், ஈஸியாக பெருக்கிடலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. 5 ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு இல்லை. 5 × 5 25 அப்படி டைரெக்டாக போட்டுக்கலாம். 6 இங்கே வந்து 6 இருக்குது. 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் தான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ண முடியும். 6 6க்கு அடுத்த நம்பர் என்ன? 7. 6க்கு அடுத்த நம்பர் 7. அப்போ 6 7 பெருக்கணும்னா 6 42, 4225. அப்போ 65 பெருக்கணும் அப்படின்னா 4225. நமக்கு வேல்யூ என்ன? 4356. அப்போ 65 ஸ்கொயர் பண்ணாலே நமக்கு 4225 தான் வந்திருக்கு. அப்போது 64 வராது, டைரெக்டாக நம்ம 66 எடுத்துக்கலாம். 66 தான் இதோட ரூட். 4356ஓட ரூட் வேல்யூ என்ன அப்படின்னா 66. அப்போது n × n + 1 / 2 = 66 × 66. இப்போது n × n + 1 / 2 = 66 × 66. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ரூட்டுக்குள்ளே 2 வேல்யூ இருக்குன்னா ஒரு தடவை எடுத்து நம்ம வெளியில் எடுத்தால் போதும். இப்போது n × n + 1 / 2 அதை அப்படி எழுதிக்கலாம். இங்கே வகுத்தலாக இருக்கிற ஒரு எண் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா பெருக்கலாக மாறிடும். அப்போ n × n + 1 = 66 × 2. 66 × 2 எவ்வளோ? 6 2 12, மிச்சம் மேலே ஒன்று 6 2 12 13, 132. இப்போ n × n + 1 = 132. இந்த இடத்துல நம்ம n நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, n = k. நம்ம என்ன நமக்கு ஃபார்முலாவில் n தான் இருக்குது, நம்ம k தான் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து n வச்சு தான் நம்ம போட்டுட்ருக்குறோம். ஃபைனலாக வந்து நமக்கு அந்த வேல்யூ k அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து n × n + 1 = 132. இப்போது nனா இப்போ உதாரணத்துக்கு nங்கிறது வந்து ஒரு 2 அப்படின்னா 2 + 1 3. அது 2 அடுத்தடுத்த நம்பரை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 132ன்னு சொல்கிறாங்க. அப்போ இது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எந்த 2 நம்பரை அடுத்தடுத்து பெருக்குனா 132 வரும். இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு 11 பெருக்கல் 11 + 1 = 132. உதாரணத்துக்கு பாருங்கள், 11 × 12 132. இது n, இது n + 1 அப்படின்னு சொல்லுவோம். 11 12 பெருக்கா 132. நமக்கு வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க? கேவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போது n = 11. அப்போ k = 11. கேவோட வேல்யூ என்ன? 11. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 1 + 2 + 1³ 2³ + 3³ + up to k³ = 4356. k இன் மதிப்பு கேட்டிருக்காங்க. நாம் இப்படி சால்வ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? k = 11. ஆன்சர் k = 11. Thank you.